தமிழ் பேசும் மக்கள் மீதான இனவாதத்தை ஊற்றி வளர்ப்பதில் ஜேவிபிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அரசியல் அமைப்புகள் தான் இந்த இனங்களுக்கிடையிலான பிரச்சனையை உருவாக்கியிருக்கு. தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்ற மக்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் தெற்கோடு இசைந்துதான் போக வேண்டும். இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு தேர்வு திட்டத்தை முன்வைத்தார். மாகாணத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருப்பதை அவர்கள் அங்கீகரிக்கின்றனர். இன பிரச்சனை இருப்பது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். அதிகாரத்தை தங்கள் கையில் கேந்திரப்படுத்த இத்தனைக்கும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டது. அரபருடன் இலங்கை என்ற நாட்டிற்குள் சமத்துவம் சகோதரத்துவத்துடன் நீங்கள் வாழ்வதால் அந்த இனவாதிகளுக்கு மாபெரும் ஒரு கொண்டாட்ட திருவிழாதான். இனவாதத்தை ஒழிப்பதற்கல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகள் இவைதான் என்று சொல்வதற்கு மக்கள் மத்தியில் ஒரு பொது வாக்கெடுப்பினை தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பொது வாக்கெடுப்பினை நடத்துவதற்கு என்பிபி தயாராக இருக்கின்றது. கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். த டிபேட் விவாத களத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்று இந்த விவாத களத்தில் விவாதம் புரிய நம்முடன் இணைந்திருப்பவர் வைத்தியர், தேசிய புத்திஜீவிகள் அமைப்பின் வடமாகாணத்திற்கான அமைப்பாளராக இருப்பவர் டாக்டர் அருள் கோகிலன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். உங்களை வணக்கம் கூறி வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம். நேரடியாக கேள்விக்கே செல்லலாம். என்பிபியினுடைய கொள்கையின்படி அல்லது அவர்களுடைய திட்டமிடலின்படி வடமாகாணத்தில் வாழும் தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு தேசிய இன பிரச்சனை இருப்பதை அவர்கள் அங்கீகரிக்கின்றார்களா? கட்டாயமாக தேசிய இன பிரச்சனை இருப்பது என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். அதுக்கும் மேல என்னன்னு சொன்னா, வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் மட்டுமல்ல, அதே போல எங்களுடைய மத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய மலையக வாழ் தமிழ் பேசும் மக்கள், அதே போல இலங்கையில் மார்ஜினலைஸ்ட் சொசைட்டிஸ் என்று நான் சொல்லக்கூடிய அவ்வாறான பல குரூப்ஸ் இருக்கிறாங்க. அந்த இண்டிவிஜுவல் குரூப்ஸுக்கான தனித்துவமான வேலை திட்டம் செயற்படுத்தப்பட வேண்டும் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது அந்த மக்கள் கூட்டம், அதாவது அந்த மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அவர்களோட பிரதிநிதிகளை உள்ளடக்கலான ஒரு வேலை திட்டத்துக்கூடாகத்தான் அவ்வாறான ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முக்கியமாக நீங்கள் மலையக மக்களுடைய பிரச்சனை, மலையக வாழ் மக்களுடைய பிரச்சனை மற்றும் அங்கிருக்கின்ற எண்ணிக்கையிலே சிறுபான்மையினராக இருக்கும் மக்களுடைய தேசியம் சார்ந்த பிரச்சனைகளை கருத்தில் கொள்வதாக, அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையை கருத்தில் கொண்டு செயற்படுவதாக சொல்லியிருந்தீர்கள். இதிலிருந்து வட கிழக்கு மாகாணங்களில் வாழ்கின்ற தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கின்ற மக்களுக்கு இருக்கின்ற தேசிய இன பிரச்சனைக்கு நீங்கள் முன்வைக்கும் அரசியல் தீர்வு திட்டம் என்னவாக இருக்கின்றது? இப்படித்தானே, அதாவது நாங்கள் அரசியல் தீர்வு என்று பார்க்கும் பொழுது வரலாற்று ரீதியாக பல வகையான தீர்வுகள் முன்வைக்கப்பட்டன. 1987 இருந்து மாகாண சபை முறை இந்து இலங்கை ஒப்பந்தத்திற்கூடாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றோம். ஆனால் அரசியலமைப்பில் உள்ளபடி அது நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. இவ்வாறான ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கொள்கை ரீதியாக 13வது சீர்திருத்தத்திற்கு அமைவான மாகாண சபை ஒரு முழுமையான தீர்வு என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது இந்த தேசிய இன பிரச்சினைக்கான பின்னணியினை நாங்கள் சரி செய்வதற்கு இது ஒரு முழுமையான தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இது தற்போது அரசியலமைப்பில் உள்ளது. அதே போல் தமிழ் பேசும் மக்கள் இதை அவர்களுடைய ஒரு உரிமையாக கருதுகிறார்கள். ஆகவே நாங்கள் புதிய ஒரு அரசியல் அமைப்பினூடாக இந்த மாகாண சபை முறைமைக்கு பதிலாக நாங்கள் ஒரு மாற்று திட்டமிடல் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை ரீதியான நம்பிக்கை. ஆனால் அந்த சிஸ்டம் எப்படியாப்பட்டதாக இருந்தாலும், அந்த அமைப்பு எப்படியாப்பட்டதாக இருந்தாலும், அது தமிழ் பேசும் மக்களினாலும் அதே நேரத்தில் பெரும்பான்மை சமூகத்தினாலும் இருவரினாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. நீங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை பற்றி கூறும் பொழுது அது தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கின்றார்கள். அவ்வாறுதான் அதற்கான வெளிப்பாடுகள் இருந்திருக்கின்றன. ஆனால் அதனையும் தாண்டி நீங்கள் ஒரு மாற்று திட்டம் என்று சொல்லும் பொழுது அந்த மாற்று திட்டத்தை முன்வைத்திருக்கின்றீர்களா? அதை பற்றி பேசி இருக்கின்றீர்களா தமிழ் மக்களிடம்? இப்படித்தான், அதாவது மாற்று திட்டம் பல வழிகளில் எங்களால் கொண்டு போகலாம். அதாவது எங்களுடைய நம்பிக்கை மாகாணம் என்ற அலகிற்கு எங்களுடைய அதிகார பகிர்வு மாகாணம் என்ற அலகுடன் நிற்காமல் அது அடிப்படை அலகு வரைக்கும் அதிகார பகிர்வு என்பது இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதாவது உள்ளூராட்சி சபை வரை, அதற்கு முன் இருக்கக்கூடிய எங்களுடைய வட்டார சபை வரை இந்த அதிகார பகிர்வு என்பது அந்தந்த அளவுக்கேற்ற வகையில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. முக்கியமாக இதற்குள் இருக்கும் அடுத்த சிக்கல் என்னவா இருக்கின்றால், நீங்கள் சொல்லும் இந்த அதிகார பகிர்வு என்பது ஒரு
ஒற்றையாட்சிக்குள் தான் கொண்டு வரப்படும் ஏனைய இனவாத கட்சிகள் முன்வைப்பதை போன்ற ஒரு திட்டமிடலை தான் தேசிய மக்கள் சக்தியும் முன்வைக்கின்றது என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது இல்லையா? இந்த ஒற்றையாட்சி என்ற தன்மைக்குள் இதனை கொண்டு வருவது என்பதே தேசிய இனங்களினுடைய சுய உரிமையை அல்லது சுயநிர்ணய உரிமையை மறுப்பதாகத்தானே அமைகின்றது. அதை நாங்கள் இப்படி வேணுமென்றால் பார்க்கலாம். அதாவது சுய நிர்ணய உரிமையை மாகாண சபை போன்ற ஒரு அழகொண்டு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு வரலாற்று ரீதியா இப்ப நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா ஒற்றையாட்சி முறைக்குள் தான் இது அமைகின்றது என்பது அதை நாங்கள் ஏற்றுக்கொள் கட்டாயம் இந்த நாட்டில் ஒற்றையாட்சி முறைதான் செயல்படுத்தப்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதாவது ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம், ஆனால் அதற்குள் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது, ஆனால் ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டம் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கருதுகோள். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை நான் நினைப்பது என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் இந்த பிரச்சனையை அப்ரோச் பண்ணும், அதாவது இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. அதாவது என்ன, இங்கு மக்களுக்கிடையில் ஒரு இன பிரச்சனை காணப்படவில்லை. நான் கூறுகிறேன் வரலாற்று ரீதியாக இந்த இன பிரச்சனை என்பது மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயம். எண்ணத்திற்காக இந்த நாட்டில் அதிகாரத்தை கைப்பற்றி அதை கேந்திரப்படுத்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் அரசியல் அமைப்புகள் தான் இந்த இனங்களுக்கிடையிலான பிரச்சனையை உருவாக்கி இருக்கின்றது. இன்று எங்கள் தமிழ் பேசும் உறவுகளுக்கான மொழி உரிமை, மொழிக்கான சம மதிப்பு என்பது கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் அரசியல் அமைப்பினூடாக அவ்வாறான ஒரு விடயம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதே போன்று அது அரசு எந்திரத்தின் செயற்பாட்டு கூட அந்த தன்மை நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனையை அணுகும் முறையானது அந்த அடிப்படையான பிரச்சனையை நாங்கள் அகற்றிவிட்டோமாக இந்த எங்களுக்கான இந்த வகையான மாகாண சபைக்கான தீர்வு இந்த மாதிரியான தேவை ஏற்படாது என்பது எங்களுடைய கருத்து. இந்த மக்கள் மீது திணிக்கப்பட்ட பிரச்சனை என்பது அல்லது மக்கள் மத்தியிலே வளர்க்கப்பட்ட இந்த இன முரண் என்பதற்கு என்பிபியினுடைய முக்கிய கட்சியாக இருக்கும் ஜேவிபியும் மிகப்பெரிய பங்கு வகித்திருக்கின்றது. கிராமங்கள் தேறும் இனவாதத்தையும் தமிழ் பேசும் மக்கள் மீதான இனவாதத்தை ஊற்றி வளர்த்ததில் ஜேவிபிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. 13ஆம் திருத்தச் சட்டம் உட்பட பல்வேறு தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆக குறைந்த தீர்வு திட்டங்களை கிழித்தெறிந்ததிலும் எரித்ததிலும் அதற்கு எதிராக பிரச்சாரம் படுத்தியதிலும் ஜேவிபிக்கும் நிறைய பங்கு இருக்கின்றது, பெரும் பங்கு இருக்கின்றது என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களின்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, தவறுகள் இருக்கின்றது. அதிலிருந்து திருந்தி அல்லது வேறு நிலையான அரசியலை முன்வைத்து தற்போது அந்த இனவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் செயற்படுவதாக நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள். ஆனால் இந்த ஒற்றையாட்சி முறை என்பது ஸ்ரீலங்கா சோசலிச குடியரசு அரசியல் அமைப்பு என்பது ஒரு சிங்கள பேரினவாத கட்டமைப்பில் தான் தங்கி இருக்கின்றது. நீங்களும் அதனை ஓரளவிற்கு ஒத்துக்கொள்கின்றீர்கள். அதிகாரத்தை பிடிப்பதற்காக இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டமைப்பினை உடைக்காமல் அல்லது மாற்றாமல் அதில் ஒரு அங்கமாக வருவதற்குத்தானே என்பிபியும் முயல்கின்றது. இப்படித்தாங்க நாங்கள் இதை பேரினவாத கட்டமைப்பு நாங்கள் இந்த சமூகத்துக்குடையில் இருக்கக்கூடிய அடிப்படை பிரதிவிரோதம் என்னன்றதன் அடிப்படையில் நாங்கள் இதை பார்ப்போம். அதாவது இங்கு இனங்களுக்கிடையிலான பிரதிவிரோதத்தை விட அடிப்படையில் இருப்பது வர்க்க பிரதிவிரோதம். அதாவது இங்கே இனவாதம் எவ்வாறு செயற்பட்டிருந்தாலும் இங்கு அடித்தட்டு மக்கள் தான் இவ்வாறு பிரிந்து இவ்வாறான பாதிப்புக்குள்ளாகிறார்கள் தவிர ஆளும் வர்க்கத்தினர் இரண்டு பகுதிகளிலும் எப்பொழுதுமே கிரமாகத்தான் இருந்திருக்கிறார். நாங்கள் எங்களுடைய அரசியல் கண்ணோட்டத்தில் நாங்கள் முதலாவது பார்ப்பது என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் இன ரீதியாக இந்த பிரதிநிதித்துவத்தை பிரிக்கிறோம் என்று வையுங்கள், அதற்குள் இன்னொரு ஆளும் வர்க்கம் உருவாகின்றது. அந்த ஆளும் வர்க்கம் இந்த மக்களினுடைய மனநிலையை, அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உண்மையில் மக்களின் எண்ணத்திற்கமைவாக செயற்படுத்துகின்றதா அல்லது அந்த எண்ணக்கருவினை அவர்களுடைய அதிகார கேந்திரத்தை இன்னும் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்றதா என்பதே இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆகவே நாங்கள் காணுவது என்னவென்றால், இந்த அடிப்படையான வர்க்க பிரதிவிரோதத்தை நாங்கள் உடைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இந்த வர்க்க பிரதிவிரோதத்தை எங்களினால் உடைக்க முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஒரு அலகாக தொடர்ச்சியாக கொண்டு செல்லாமல் இது சிறு அலகுகளாக பிரிக்கப்படுமா, ஒவ்வொரு அலகிற்குள்ளும் இந்த வர்க்க பிரதிவிரோதத்தினை சரியான முறை அணுகி அவை
அவற்றை உடைத்தெறிகிறதுக்கான உண்மையாக கூறினால் அமைப்பு வலு தற்பொழுது நம்மிடம் இல்லை. அதாவது தமிழ் சமூகம் சொல்லுங்க. இல்லை, நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் கூட என்று உழைக்கும் வர்க்கம் என்ற மக்கள் மத்தியில் வெகுவாக இந்த இனத்துவேச கருத்துக்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன, இனத்துவேசங்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அது இரு பக்கங்களிலுமே நடந்திருக்கின்றது. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசும் மக்கள் இந்த போரினாலும் இந்த இனத்துவேசத்தாலும் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு நிவர்த்தி செய்வதற்கு, அதனை சரி கட்டுவதற்கு, அதற்கான அரசியல் தீர்வினை வழங்குவதற்கு தெற்கோடு இசைந்துதான் போக வேண்டும். தெற்கில் இருக்கும் மக்களையும் அவர்களையும் கோபப்படுத்தாமல் அல்லது அவர்கள் விரும்புகின்ற ஒரு தீர்வினையும் தான் தமிழ் மக்கள் மீது திணிக்க வேண்டும் அல்லது தமிழ் மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதிடுவதும் அது அந்த தமிழ் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் மீது நிகழ்த்தப்படுகின்ற ஒரு வன்முறை அல்லவா? இல்லை, நான் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த சமூகமானது இது துருவப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இந்த சமூகத்தில் நான் உண்மையாக சொல்லுகிறேன், இங்கு நாங்கள் பேசிக்கொள்ளும் இந்த மனநிலைகள் எவையும் சரியாக மக்களின் மனநிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதா அல்லது அந்த மக்களுக்கிடையில் அந்த மக்களுக்குள் அதிகாரத்தினை கைப்பற்ற நினைக்கும் அவர்களின் மனோநிலையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றதா என்பதே ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகின்றது. தற்பொழுது பொது வேட்பாளரை நாங்கள் கையில் எடுத்துக் கொள்வோம். பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவது மக்களின் பிரதான கோரிக்கைகள் இவைதான் என்று நிலைப்படுத்தி இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்படுகின்றார் என்று கருதுகோள். இந்த பொது வேட்பாளரினால் வடபகுதியில் உள்ள மக்களின் 50% வாக்குகளை பெற முடியாத நிலை ஒன்று ஏற்படும் ஆயின் தொடர்ச்சியாக இந்த மக்களின் அபிலாஷைகளையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு இந்த அரசியல் கட்டமைப்பும் இவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய சமஷ்டி முறையாகட்டும் எதுவாகட்டும் அதற்கு பிறகு அதற்கு இருக்கக்கூடிய லெஜிட்டமசி என்ன, அந்த ஒரு கேள்விதான் இங்கு எங்களிடமும் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தெற்கில் உள்ள மக்கள் இந்த இனவாத செயற்பாட்டில் இல்லை. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 18ஆம் தேதி ஆகும் பொழுது அல்லது நவம்பர் மாதம் ஆகும் பொழுது இந்த இன பிரச்சனையை மீண்டும் உருவாக்குபவர்கள் தெற்கின் இனவாத அரசியல்வாதிகள், அங்கிருக்கும் மக்கள் அல்ல. அந்த அரசியல்வாதிகளும் அவர்களுடைய காடையர் கும்பலும் தான் இந்த இனவாதத்தை மீண்டும் உசுப்பி வெளியெடுப்பவர். அதை புரிந்து கொள்ளும். ஆனால் இன்னொரு புறம், இப்ப நீங்கள் சொல்ல வருவது இன்று இருக்கின்ற இந்த தேர்தல்களின் ஊடாக தமிழ் மக்கள் உதாரணமாக தமிழ் மக்கள் தங்களுடைய குரலை, இதுதான் தமிழ் மக்களுடைய குரலா என்று நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சிக்கல் இருக்கின்றது என்று ஒரு விடயத்தை முன்வைக்கின்றனர். மக்கள் மத்தியில் ஒரு பொது வாக்கெடுப்பினை, தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பொது வாக்கெடுப்பினை நடத்துவதற்கு NPP தயாராக இருக்கின்றது. தற்பொழுது அதுதான் எங்களுக்குள், நான் NPP-ற்குள் செயல்படும் ஒருவனாக கூறுகின்றேன். நாங்கள் பலவிதமான வழிகளை நாங்கள் பிராக்டிகலி, அதாவது நடைமுறை சாத்தியத்துக்கு அமைவான திட்டம் எது என்பதை நாங்கள் ஹைப்போதெட்டிக்கலா நாங்கள் எடுத்தோம் சொன்னா பலவிதமாக நாங்கள் யோசிக்கிறோம். உதாரணத்துக்கு இப்பொழுது நாங்கள் பொது வாக்கெடுப்பு என்று எடுக்கும் பொழுது தேசிய மக்கள் சக்தி ஒரு தீர்வினை முன்வைக்கின்றது, ஒரு தீர்வு திட்டத்தில். எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும். வேண்டுமென்றால் புலம்பெயர் தமிழர்கள் அவர்கள் சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கலாம். இலங்கையில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும். இந்த தீர்வு திட்டங்களில் மக்கள் எதை ஏற்றுக்கொள்கிறார்களோ என்று ஒரு வெகுஜன வாக்கெடுப்பிற்கு வேணும் என்றாலும் போவது நடைமுறை சாத்தியம் எவ்வாறானது, அதே போன்று அதன் ஊடாக எங்களால் நேரடியாக மக்களின் மனநிலையை தெரிந்து கொள்ளலாமா என்று ஒரு பாதை இருக்கின்றது. ஆனால் இவை அனைத்திற்கும் அப்பால் இருக்கும் பாதைதான் தற்பொழுது நாங்கள் ஒரு பிரச்சனை, அதாவது உடம்புக்குள் ஒரு கேன்சர் போய்கொண்டிருக்கின்றது. அந்த கேன்சரினால் வெளிவரக்கூடிய அறிகுறிகளுக்கு நாங்கள் வைத்தியம் பார்ப்பதற்காக பலவிதமாக யோசிக்கின்றோம். ஸ்கின் ரேஷ் ஒன்று உருவாகி இருக்கு, பல்லு கொட்டுது, முடி கொட்டுது, அதுக்கு நாங்கள் வைத்தியம் செய்ய ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் நாங்கள் சொல்றோம் நேரடியாக அந்த கேன்சரை நாங்கள் அகற்றி விடுவோம். இந்த நாட்டில் எந்த ஒரு குடிமகனும் 2ஆம் பட்ச குடிமகனாக கருத முடியாத நிலையில் அவர்கள் இன, மத, மொழி, சாதி, பாலின பேதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக வன் செயலோ அல்லது பாரபட்சமோ நடத்தப்பட முடியாத நிலையை நாங்கள் ஏற்படுத்துவோமா? அதற்கு மேலும் இந்த மாதிரியான தீர்வு திட்டத்திற்கான தேவை இருக்குமாயின் அப்பொழுது இதை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம் என்பது எங்களுடைய கண்ணோட்டமாக அமைகின்றது. முதலாவதாக, ஏனென்றால் நீங்கள் அது மக்களுடைய, இப்ப எல்லோரும் சொல்லுகின்ற விடயம் இதுதான், நாங்கள் வந்துவிட்டால் இந்த விடயத்தை அமல்படுத்துவோம், யதார்த்தமாக இது நடைமுறைப்படுத்தக்கூடிய விடயங்களை நடைமுறைப்படுத்துவோம், தீர்வு திட்டத்தை மக்களுக்கு வழங்குவோம் என்பது NPP தொடர்ச்சியாக சொல்லி வருகின்றது. நாங்கள் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இந்த எந்தவித பாகுபாடும் வேறுபாடும்
இன்றி மத இன பாலின பிரதேசவாத எந்த வேறுபாடும் இன்றி மக்கள் வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலையை அமைப்போம் என்று தொடர்ச்சியாக அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் சரி கருத்துகளும் அனுரகுமார திசாநாயக்கா தலைவராக வந்ததற்கு பின்னர் தொடர்ச்சியாக இவைதான் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அப்படி இருந்தும் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களாக, அங்கு பல இன்னல்களை சந்தித்த மக்களாக, தங்கள் உயிர் உடைமைகள் வாழ்விடங்கள் போன்ற பலவற்றை இழந்த மக்களாக, ஒரு தேசிய இனமாக தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை அவர்கள் பயன்படுத்துவதற்கும் அதனை முன்னிறுத்துவதற்கும் அதற்கு உரிமை இருக்கின்றதானே. நீங்கள் ஒரு 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 சுக வாழ்வு அல்லது நீங்கள் சொல்லுகின்ற சமத்துவம் சரணாகம் மிக்க வாழ்வினை அவர்களுக்கு அளித்தாலும் அதை கொண்டு ஒற்றையாட்சிக்குள் வாழ்வதா அல்லது எங்களுக்கு பிரிந்து போகும் உரிமை தேவையா என்ற விடயத்தை முன்வைப்பதற்கு அந்த மக்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுமா என்றால் மற்றைய இனவாத கட்சிகள் அனைத்தும் இதனை மறக்கின்றன. ஜேவிபி தலைமையிலான ஜேவிபி தன்னை ஒரு மார்க்சிச கட்சியாக முன்னிறுத்துகின்றது, ஒரு இடதுசாரிய கட்சியாக முன்னிறுத்துகின்றது. அதனுடைய சித்தாந்தங்களின் அடிப்படையிலும் இந்த தேசிய சார்ந்த உரிமையை அவர்கள் அந்த மக்கள் அதனை நீங்கள் முன்வைக்கும் தீர்வினை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். அதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை என்பிபி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதான் நான் கூறும் விடயம் என்னவென்றால், நாங்கள் அந்த சுயநிர்ணய உரிமையின் அவசியத்தினை நாங்கள் வாதிட முன் நாங்கள் எங்களுக்கிடையிலான சமத்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் சமத்துவத்தின் எதிர்பார்ப்பில் தான் சுயநிர்ணய உரிமைக்கு செல்கின்றோம் என்றால், சுயநிர்ணய உரிமையை ஈடுபடுத்திய பின் அதற்குள் சமத்துவம் கிடைக்குமா என்பது தான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இல்லை, கேள்வி. இப்ப நீங்க சொல்வது விஷயம், அது இன்னொரு கேள்வி. இப்ப நாளை இப்ப பலஸ்தீனத்திற்கு விடுதலை கிடைத்து விட்டால் பலஸ்தீன மக்கள் எல்லோரும் சமத்துவமாக இருந்து விடுவார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. ஒற்றுமையுடன் இருந்து விடுவார்களா என்ற கேள்வி இருக்கின்றது. சரணாயம் அவர்களுக்கு கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கின்றது. ஆனாலும் பலஸ்தீன மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை, அவர்களுடைய விடுதலையை நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்றுதான் ஜேவிபி உட்பட பல இடதுசாரிகள் சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்ப தமிழர்களுக்கு மட்டும் வரும் பொழுது அதற்குள் உங்களுக்கு சமத்துவம் கிடைத்து விடுமா என்ற கேள்வியை ஏன் முன்வைக்கின்றீர்கள்? இப்ப இப்படித்தான என்னன்னு சொன்னா, பலஸ்தீனத்தையும் நாங்கள் இலங்கையும் ஒப்பிடுவோம் சொன்னா, இலங்கையும் இந்தியாவையும் நாங்கள் அதை விட இலகுவாக ஒப்பிடுவோம். ஏன், இலங்கை உண்மையில் ஒரு நாடாக எப்பொழுதுமே பல ராஜ்யங்களின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இருக்கு. பிரித்தானியா காலகட்டத்துக்கு அதேதான் நானும் சொல்றேன். சரியா? அப்ப இலங்கை என்ற ஒரு அழகுக்குள் வந்த பிறகு அந்த இலங்கையோ இந்தியாவோ, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிந்து இன்றும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்த முடியாத நிலை ஒன்று இருக்கிறது. ஏன், கிரிக்கெட் மேட்சில் தோற்பவன் அவருடைய வீடு கல்லெறிப்படுகின்றது, நெருப்பு வைக்கப்படுகின்றது, சீட்ஸ் எல்லாமே நடக்கின்றது. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு மார்க்சிச இயக்கமாக, மார்க்சிச மனநிலையிலிருந்து சிந்திப்பவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, நாங்கள் ஒரு சர்வதேச மனிதத்துவத்தை பற்றி யோசிக்கின்றோம். அதாவது உலகத்தில் நாடுகள் கடந்து நாம் எல்லாம் ஒரே மக்களாக வாழும் சித்தாந்தத்தை நோக்கி இருப்பவன் சர்வதேசியத்தை நான் சொல்கின்றேன். அதாவது குளோபலைஸ்ட் சிவிலைசேஷன். இந்த பூமியே ஒரு நாகரிகமாக மாறும் தருணத்திற்கு போக வேண்டும் என்று நினைக்கும் ஒரு இயக்கம் எப்படி அந்த இயக்கத்தின் ஆரம்ப நாட்டுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுக்க முடியும்? இல்ல, இது பிரிவினை அல்ல. நான் சொல்லுகின்றது, இப்ப இந்தியாவில் கூட காஷ்மீருக்கான விடுதலையை கேட்கின்றார்கள், காலிஸ்தான் விடுதலையை கேட்கின்றார்கள். அதே போன்று இது தேசிய இனங்கள் சார்ந்த ஒரு முறை. நீங்கள் இப்ப மலையக மக்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அவர்கள் தங்களை ஒரு தேசிய இனமாக கருதி கொண்டாலும் அவர்கள் தன்னாட்சி சார்ந்து இதுவரை எந்த கோரிக்கைகளையும் மக்கள் மத்தியிலே வைக்கவில்லை. வடபகுதியிலே வடக்கு கிழக்கு பகுதியிலே வாழும் தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் நீண்டகால ஒரு போராட்ட வரலாறு இருந்திருக்கின்றது. அதற்குள் நிறைய சரிகள், பிழைகள், தவறுகள் அது இன்னொரு புறம் இருந்தாலும், இவ்வாறாக இருந்த ஒரு மக்கள் மத்தியிலே அவர்களுடைய சுயாட்சி சார்ந்த அல்லது அதை என்ன சொல்வது, ஒரு சுய உரிமை சார்ந்த ஒரு தேசிய பிரச்சனையாக அது இருக்கின்றது. அதனை நீங்கள் ரெகக்னைஸ், அதனை நீங்கள் கருதுகின்றீர்கள். அதற்கான தேவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏக்கத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஏக்கத்தினை இல்லாமல் ஆக்குவதற்கு நாங்கள் வேலை செய்கின்றோம் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். உங்களுடைய சமத்துவம் சார்ந்த உங்களுடைய ஆட்சி அதை நிறுவும் என்று சொல்லுகின்றீர்கள். அப்படி இருந்தும் மக்கள் அதை விடுத்து எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை, எங்களுடைய ஐநாவினுடைய சரத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு தனி இனமாக இருக்கின்றோம், அதை ஒற்றை ஆட்சிக்குள் நாங்கள் வாழ விரும்பவில்லை என்று
சொல்லுவதற்கு உரிமை இருக்கின்றது இல்லையா? இப்ப நீங்கள் இருக்கு, கட்டாயமாக இருக்கு. ஐக்கிய ராஜ்யத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது ஒரு என்ன சொல்வது, ஒரு பிரிந்து போகும் உரிமை கொண்ட ஒரு தேசமாக ஸ்கொட்லாந்து இருக்கின்றது. அதற்குள்ளும் நிறைய அடக்குமுறைகள் இருக்கின்றது. அதனையும் அவர்கள் எதிர்க்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் தமிழ் மக்களுக்கு ஏன் கொடுக்கப்படாது? ஏனென்றால் அதை கொடுப்பதற்கு கேட்கும் நேரத்தில் நீங்கள் என்பிபி முன்வைக்கின்ற விடயம் என்னவா இருக்கின்றால், உங்களுக்குள் சாதிய பிளவுகள் இருக்கின்றன, பிரதேசவாதம் இருக்கின்றது, வடக்கு கிழக்கு என்ற பிரச்சனை இருக்கின்றது, இவ்வளவும் இருக்கின்றது. இதற்குள் இருந்து கொண்டு நீங்கள் சமத்துவமாக இருக்க முடியுமா? அது இருக்க முடியுமா இல்லையா என்பது விஷயம் தான். ஆனாலும் அதற்கான உரிமை மக்களுக்கு இருக்கின்றது இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். மக்களுக்கான அந்த உரிமை இருக்கின்றது, இல்லை என்று யாரும் கூறவில்லை. ஆனால் இப்ப அதுதான் கூறுன்னா, அந்த உரிமையை செயற்படுத்துவதற்கு முதலாவது இந்த சமூகங்களுக்கு இடையிலான இந்த சமூகங்கள் ஒருவருடைய சுயநிர்ணய உரிமையை மற்றவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இல்லையா? அதனையும் ஜேவிபி தான் முன்னெடுக்க வேண்டும் இல்லையா? இப்ப மக்கள் மத்தியிலே இது தமிழ் மக்களுடைய உரிமை, இதனை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இது சரியான உரிமை என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை நீங்கள் செய்யவில்லை. சிங்கள மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், என்பிபி என்ன செய்கின்றது என்றால், இல்லை நாங்கள் ஒற்றை ஆட்சிக்குள் தமிழர்களுக்கு இந்த வடமாகாண சபையை இப்போதைக்கு நிறுவுவோம், அதன் பின் சரணாயம் சமத்துவத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம், இன்னொரு திட்டமிடலை கொண்டு வருவோம் என்ற வாதத்தை முன்வைக்கின்றீர்கள். கவனமாக சிங்கள மக்கள் மத்தியில் அல்லது சிங்கள பேரினவாத கட்டமைப்புக்கு மத்தியில் அவர்களை கோபமடைய வைக்காதல், அவர்களுடைய வாக்குகளை நீங்கள் இழப்பீர்களோ என்ற ஒரு பயத்தில் நீங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகளை வெளிப்படையாக ஆதரிக்க மறுக்கின்றீர்கள். அண்ணா, இங்க இருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, முதலாவது நான் சொல்கிறேன், நீங்க சொல்ற இடத்துக்கு போறதுக்கு there are preconditions that should be established ன்னு நான் சொல்றேன். அதை நாங்கள் அடையணும்னு சொன்னால், சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு இடம் அளிக்கணும்னு சொன்னால், சரியா, அதற்கு முதல்ல நாங்கள் இந்த விடயங்களை நடத்தி முடித்தோமா இருந்தா தான் அந்த கட்டத்தில் எங்களை நான் சரியாக நீங்க சொன்ன மாதிரி அந்த சுயநிர்ணய உரிமையை செயற்படுத்த முடியும். தமிழ் மக்கள், இலங்கையில் வாழும் தமிழ் மக்கள் இந்த நாட்டிற்குள் ஒற்றை ஆட்சியில் சமத்துவமாக நாங்கள் அனைவரும் ஒரே உரிமைகள் உடைய குடிமக்களாக வாழும் இடத்து, அதற்கு மேலும் ஒரு கால அளவு வெப்பம் 5 வருடம் 10 வருடம் அந்த ஒற்றை ஆட்சிக்குள் சமத்துவமான ஒரு அரசுக்கு கீழ் வாழ்ந்த பிறகு தமிழ் மக்கள் அவர்களுடைய பிரதிநிதிகளுக்கு கூட, நாங்கள் அவர்களுடைய மன்ற பிரதிநிதிகளுக்கு கூட இல்லை இது எங்களுக்கு சரிவராது, எங்களுக்கு சுயநிர்ணய உரிமை தேவை என்ற கேள்வி எழுமாய் அந்த இடத்தில் நீங்கள் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு நியாயம் ஒன்று இருக்கின்றது. நான் சொல்வது என்னவென்று சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்திற்கு போக வேண்டுமாய், திஸ் இஸ் ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி போக வேண்டுமாய் அதற்கு முதலில் என்ன நடந்திருக்கணும்? இந்த விடயங்கள் நிறைவு அடைந்திருக்கணும். அதாவது எங்களுக்கு ஒரே நாட்டுக்குள் சமத்துவம் கிடைத்திருக்கணும், அவர்களுக்கான பொருளாதார சுதந்திரம் கிடைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த 30 வருடத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவு நாங்கள் சரி செய்யப்பட வேண்டும், சொத்துக்களை உயிரிழப்பு, அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், அனாதையாக்கப்பட்டிருக்க சிறுவர்கள், ஊனமுற்று இருக்கக்கூடிய தமிழ் உறவுகள், இப்படியானவர்களுக்கான செயற்திட்டங்கள் சரியான முறையில் செயற்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கும் அதையெல்லாம் செயற்படுத்த நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், 1 வருடமோ 2 வருடத்திற்குள் தமிழ் மக்களிடம் நீங்கள் ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்றீர்கள். ஒற்றை ஆட்சிக்குள் தான் மாகாண சபைகளுக்கு இவ்வளவு அதிகார பகிர்வு, இந்த அதிகார பகிர்வுடன் இலங்கை என்ற நாட்டிற்குள் சமத்துவம் சகோதரத்துவத்துடன் நீங்கள் வாழ்வலாம், இல்லது உங்களுடைய சுயநிர்ணய உரிமை சார்ந்து உங்களுடைய தேசிய கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கலாம் என்ற 2 3 ஆப்ஷன்களுடன் ஒரு பொது வாக்கெடுப்பினை தமிழ் மக்கள் மீதியில் நடத்தினால் என்ன நிகழும்? கட்டாயமாக என்ன நிகழும் என்று நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் இந்த ஜனாதிபதி தேர்தல் இனவாதம் மிகவும் குறைவாக பேசப்பட்ட தேர்தல், ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். இதுவரை நீங்கள் தேர்தல்களை பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை நீங்கள் பார்க்கும் பொழுது தெரியும், இந்த நாட்டில் எவ்வாறான போரத்தனமான ஒரு இனவாத போக்கு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இவ்வாறான போரத்தனமான இனவாத போக்கு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் அவ்வாறான ஒரு அதிகார வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்குள் நீங்கள் சொல்லும் வேலை திட்டத்தை 3 வருடங்களுக்குள் நாங்கள் கொண்டு வருவோம். கட்டாயம் அந்த இனவாதிகளுக்கு மாபெரும் ஒரு கொண்டாட்ட திருவிழா தான்.
அன்றிலிருந்து இந்த நீங்கள் மக்கள் ஆட்சியில் இருக்கும் பட்சத்தில் அந்த இனவாதத்தை ஒழிப்பதற்கு அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகள் இவைதான் என்று சொல்வதற்கு உங்களை விட இனவாதிகள் பலமாக இருக்கின்றனர் என்று நீங்க நம்புகிறீர்கள். அப்ப இல்லை, தமிழ் நான் அப்படி மக்களுடைய சொல்லவில்லை. சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை கொடுக்க போனால் மீண்டும் இனவாதம் வளர்ந்துவிடும் என்று சொல்கின்றீர்கள். இல்லை, நான் சொல்கிறேன் அந்த கால அளவு. நான் சொல்கிறேன் இந்த சமூகத்தின் இந்த சமூகம் நாங்கள் ஆட்சி எடுத்து அடுத்த நாள் இந்த சமூகம் அப்படியே தலைகீழாக மாறப்போவதில்லை. இந்த சமூகத்தில் இவ்வளவு காலம் 76 வருடங்களாக ஊற்றி ஊற்றி ஊறி போயிருக்கும் இனவாதத்தினை குறைப்பதற்கு அதை விட ஒரு கால அளவு எங்களுக்கு தேவை என்பதை நான் கூறுகிறேன். அதாவது அதாவது எப்படி சொல்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. நீங்க சொல்கின்ற விஷயம் புரிகின்றது, நேரமும் குறைவா இருக்கின்றது. சில தெளிவுபடுத்தல்களுக்காகத்தான் நான் இதை கேட்கின்றேன். இப்ப இன்று இனவாதத்தை முற்றுமுழுதாக அல்லது திரும்பி அந்த இனவாதம் வராமல் எதிர்கொள்வதற்கு என்பிபி கூட தயாராக இல்லை, அல்லது சில விடயங்களை முன்வைத்தால் மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கான காரண காரியங்கள் அங்கு பொதிந்து கிடக்கின்றது. ஆகவே அந்த இனவாதத்தினை இனவாதம் மிகவும் ஒரு மென்மையான தன்மையுடன் இருக்கும் பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து அதனூடாக இனவாதத்தை நீர்த்துவலாம் என்று செய்யலாம் என்று நினைக்கின்றீர்கள். இந்த இனவாதத்தை வேறறுக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இனவாதத்தை வேறறுப்பது என்பது எதற்கூடாக நடாத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை வளர்ப்பதனூடாகத்தான் இனவாதத்தை எங்களால் வேறறுக்க முடியும். சோஷியல் இன்டிகிரேஷன், இதைத்தான் நாங்கள் கருத்தில் கொள்கின்றோம். அதாவது இன்று எங்களுடைய சமூகங்கள் இன்னும் இது வெவ்வேறு துருவங்களுக்கு தள்ளும் ஒரு செயல்முறையை விடுத்து நாங்கள் இந்த சமூகங்கள் ஒன்று நெருங்கி வரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்முறைக்குத்தான் வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கோம். நான் சேபால் அமர்சிங்கவுடன் செய்து இருந்த நேர்காணலை கண்டீர்கள் சொன்னால் நான் கூறுகின்றேன், எங்களுடைய சிங்கள சமூகம் இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பாக அவர்கள் இந்த பிரச்சனையினை பார்க்கும் கண்ணோட்டத்தினை மாற்ற வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு எங்களினால் மாற்ற போக முடியாது. எங்களினால் இந்த இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையினையும் உருவாக்குவது ஒரு பகல் கனவாகி போய்விடும். ஆகவே நான் கூறும் விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் ஓட முதல் நடக்க பழக வேண்டும், நடக்க முதல் தவள பழக வேண்டும். இங்கு 2 துருவங்களுக்கு கொண்டு போய் இனவாதத்தின் உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்கக்கூடிய இரு சமூகங்களுக்கு இடையில் கூறும் பொழுது நான் கூறுகின்றேன், இந்த சமூகத்தினை அந்த திசை நோக்கி தள்ளி வைத்திருக்கின்ற அதிகார வர்க்கத்தினை கூறுகிறேன். அந்த ஃபேக்டரை நாங்கள் அகற்றிவிட்டோம், அந்த இனவாதத்தை தூண்டும் ஃபேக்டரை நாங்கள் அகற்றிவிட்டோம் என்று சொன்னார். ஒரு நியாயமான கால அளவில் இந்த இரு சமூகங்களும் ஒன்று புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திற்கு எங்களினால் கொண்டு வர முடியும். கொண்டு வரத்துக்கு தேவையான வேலை திட்டம் இருக்கின்றது. அதாவது இன்று இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சுயநிர்ணய உரிமை, இந்த நாட்டில் வாழும் ஒரு தமிழனுக்கு இது என்னுடைய நாடு, இந்த நாட்டில் எனக்கு பங்குண்டு, இந்த நாட்டில் நானும் ஒரு சராசரி குடிமகன் இல்லை, நானும் இந்த நாட்டில் ஒரு குடிமகன், இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கின்றது, என்னால் அந்த வலுவும் இருக்கின்றது. அதாவது நாளை இந்த இலங்கை கிரிக்கெட் அணியில் வடபகுதியில் இருந்து விளையாடும் இளைஞனுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அவ்வாறு அதை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம்தான் இந்த இடங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும். அதை ஏற்படுத்த தவறி அடுத்த ஒரு முரளிதரன், அடுத்த ஒரு தென் பகுதியில் வாழக்கூடிய மக்களினால் போற்றி பார்க்கப்படும் ஒரு தமிழனை உருவாக்குவதற்கான அந்த இடத்தை நாங்கள் அளிக்காமல் நேரடியாக இந்த இடத்திற்கு போவது என்பது நடைமுறை சாத்தியமற்ற ஒரு செயல் என்றே நாங்கள் கூறுகிறோம். நாங்கள் இந்த அரசியலினை மிகவும் பிராக்டிகலாக பார்க்கக்கூடிய மனிதர்கள். அதனால்தான் நாங்கள் இந்த செயல்முறையில் கூட நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சு ஒரு செயல்முறை சொன்னது காரணம், இன்று தமிழ் மக்கள் இப்பொழுது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பார்த்தோம் என்றாலே இந்த கேள்விக்கு ஒரு விடை ஒன்றுகளுக்கு கிடைக்கும். இந்த சங்கு சின்னம் நான் நினைக்கவில்லை கட்டாயம் தேர்தலில் வரை தாக்கு பிடிக்கும் என்று. அதற்கு முன் இடைநடுவில் எங்காவது ஒரு இடத்தில் கலட்டப்பட வாய்ப்புகள் அதிகம். என்ன காரணம்? நான் முதலில் கூறியது போல தமிழ் மக்களினாலேயே இது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு தீர்வு திட்டமாக அமையும். இது நேரடியாக தேர்தலுக்கு முகம் கொடுக்குமா? அப்ப என்பிபிக்கு வடகிழக்கு பகுதிகளில் கிடைக்கும் வாக்குகளை வைத்து என்பிபியை மக்கள் நிராகரிக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும் இந்த தேர்தலின் பின்னர். இப்பொழுது இந்த தேர்தலில்
என்பிபி இது இப்படி எடுப்போமே, என்பிபி இந்த தேர்தலில் நாங்கள் எய்ம் பண்ணக்கூடிய எங்களுடைய வாக்கு அளவு 10-இருந்து 20%. ஏன் நாங்கள் அப்படி கூறுகிறோம் என்றால், இந்த 30 வருட யுத்தத்தின் காரணமாக இந்த யுத்தம் நடைபெறும் பொழுது எங்களினால் தமிழ் சமூகத்துடன் ஒன்றி செயற்பட முடியாத காரணத்தினால் இன்றும் நாங்கள் ஒரு பின்னடைவான தருணத்தில் இருக்கின்றோம். எங்களை தூரத்தில் இருந்து அந்த மக்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் தமிழர்கள் விரோதமாக நீங்கள் இல்லை, ஜேவிபி என்ற அமைப்பு முற்றுமுழுதாக விரோதமாக இருந்திருக்கின்றது இல்லையா? கட்டாயமாக நான் இதையும் நிராகரிக்கிறேன். அரசியல் என்பது ஒரு டைனமிக்கான விடயம் என்று நான் கூறுகிறேன். என்பிபி என்ற விடயத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். இப்ப அதில் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தான். இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருந்தது. இந்த சமத்துவம், ஜனநாயகம், சகோதரத்துவம் போன்ற விடயத்தை முன்னிறுத்தும் பொழுது எல்லார் மத்தியிலும் ஒரு கேள்வி இருக்கின்றது. பௌத்தத்திற்கு ஏன் முன்னுரிமை? எல்லாவற்றிற்கும் சமத்துவமாக பார்க்கப்படுகின்றது, எல்லா சமயங்களும் சமத்துவமாக பார்க்கப்படும் என்று சொல்லப்படும் இடத்தில் ஒரு சமயத்துக்கு மட்டும் முன்னுரிமை அளிப்பது என்பது, அல்லது அது ஒரு பௌத்த சாசனத்திற்கு முன்னுரிமை அளிப்பது என்பதே ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துகின்றது இல்லையா? எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். இங்கு பௌத்தத்திற்கு இல்லை, எந்த ஒரு சமயத்திற்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான இந்த செப்பரேஷன் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட் சொல்லுவாங்க, ஒரு செக்யுலர் ஆன ஒரு கவர்மெண்ட் தான் நாங்கள் மதச்சார்பற்ற ஒரு 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 அரசாங்கத்தை தான் நாங்கள் நிறுவ போகின்றோம். அது எங்களுடைய கொள்கை பயணத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய விடயம் நான் உங்களுக்கு சொன்னதுதானன்னா, இந்த அரசியல் அமைப்பை முழுமையாக மாற்ற வேண்டும். அதை மாற்றுதல் எவ்வாறு செய்ய வேண்டும்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய இனங்களினதும் நோக்கத்திற்கு அமைவாக அது செய்யப்பட வேண்டும். ஏன் இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பது இந்த நாட்டின் மக்களின் நோக்கத்திற்காக அல்ல. அவர்களை ஆள முயற்சிக்கும், அவர்களின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அரசு அதிகாரத்தை தங்கள் கையில் கேந்திரப்படுத்த எத்தனைக்கும் அரசியல்வாதிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மக்கள் மயமான அரசியல் அமைப்பினை உருவாக்குவதன் மூலம் இந்த முழு பிரச்சனைக்குமான அடிப்படையினை எங்களினால் ரெக்டிஃபை பண்ண முடியும். அதை எங்களினால் சீர் செய்ய முடியுமா? அதை தொடர்ந்து அதனால் உருவாகிய இந்த நோய் அறிகுறிகள், நாங்கள் அடிப்படை நோய் காரணியை அகற்றிவிட்டோம் என்றால் அந்த நோய் அறிகுறிகள் தன்பாட்டில் மறைந்துவிடும் என்பதே எங்களுடைய நம்பிக்கை. அப்படி தொடர்ந்தும் நோய் காரணி அகற்றிய பிறகும் இந்த அறிகுறி இருக்குமாயின் அந்த அறிகுறி வேறொரு பிரச்சனை, வேறொரு நோய்க்கான காரணம் என்று புரிந்து கொண்டு அதற்கான மருத்துவத்தை பின் செய்யலாம் என்று நாங்கள் கூறுகிறோம். நிச்சயமா இன்று நம்முடன் இணைந்திருந்து உங்களுடைய நேரத்தையும் தந்து உங்களுடைய கருத்துக்களையும் நம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம்.